அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். அல்லேலூயா. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். நன்றி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு நன்றி. जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा. जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा. हालेलुया, 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 हालेलुया. सीने से लगाएगा चिंता सब हटाएगा. सीने से लगाएगा चिंता सब हटाएगा. जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा. जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा. हालेलुया, 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 हालेलुया. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा है यीशु मेरे खुदा. उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि
कोटि स्तुति धन्यवाद धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा उपकार तेरे हैं बेशुमार कोटि कोटि स्तुति धन्यवाद कोटि कोटि स्तुति धन्यवाद योग्यता से योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे मांगने से ज्यादा मिला मुझे आभारी हूँ प्रभु मैं मांगने से ज्यादा मिला मुझे आभारी हूँ प्रभु मैं धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा उपकार तेरे हैं बेशुमार कोटि कोटि स्तुति धन्यवाद कोटि कोटि स्तुति धन्यवाद ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं। இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. इस वचन के द्वारा प्रभु आप सभी को आशीषित करें। வேதத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களை அவர் எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். बाइबल में हम देखते हैं परमेश्वर हर एक समय में अपने प्रिय जनों को खड़ा करते हुए देखते हैं। அந்த மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை இந்த உலகத்தில் அவர் நிறைவேற்றினார். उन व्यक्तियों के द्वारा परमेश्वर अपनी इच्छा को इस संसार में पूरी करते हैं। ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனிதர்கள் வருகிறார்கள். यानी हर एक समय में हर एक व्यक्ति आते हैं। உதாரணத்துக்கு நாம் பார்க்கிறோம் ஆதியாகமத்திலிருந்து उदाहरण के लिए उत्पत्ति में से देखते हैं நோவா வருகிறார். नू आया, அதுக்கு பிறகு ஆபிரகாம் வருகிறார். उसके बाद अब्राहम आए, ஆபிரகாம் அப்புறம் ஈசாக்கு, इसहाक, யாக்கோபு, याकूब, அதுக்கு பிறகு யோசேப்பு வருகிறார். उसके बाद यूसुफ आया, அதுக்கப்புறம் மோசேயை கர்த்தர் எழுப்புகிறார். उसके बाद परमेश्वर ने मूसा को खड़ा किया। மோசே மரித்த பிறகு கர்த்தர் யாரை எழுப்புகிறார்? मूसा के बाद किसको प्रभु ने खड़ा किया? யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியுது. यहोशू पहला अध्याय में हम पढ़ सकते हैं। யோசுவாவை கர்த்தர் எழுப்புகிறார். यहोशू को प्रभु खड़ा किए हैं। இப்ப யோசுவா மரித்த பிறகு अब यहोशू के बाद मरने के बाद யாரை கர்த்தர் எழுப்பணும்? किसको प्रभु को खड़ा करना चाहिए था? இப்ப மோசே கூடவே இருந்தார் பாத்தீங்களா? யோசுவாவை கர்த்தர் எழுப்பினாரு. यानी मूसा के साथ ही था यहोशू, उसको प्रभु ने खड़ा किया था। இப்ப அதே மாதிரி இன்னொருத்தர் கூட இருந்தாரு யோசுவா கூட. वैसे ही और एक व्यक्ति था जिन्होंने यहोशू के साथ रहता था। அவர் யாரு? वो कौन था? அவர் தான் காலேப். वही है कालेब। இந்த காலேப் மோசே இருந்த சமயம் இருந்தார் கூடவே. ये कालेब मूसा के समय पर ही था। தேசத்தை வேவு பார்க்க அனுப்பும்போது கூட இந்த காலேப்பும் போனார்கள். जब जासूसी करने के लिए देश को भेजे थे तब कालेब भी गया हुआ था। அப்ப மோசேக்கு அப்புறம் யோசுவாக்கு அப்புறம் காலேப்பு வந்திருக்கணும், ஆமாவா இல்லையா? यानी मूसा के बाद यहोशू, यहोशू के बाद कालेब को आना चाहिए था, है कि नहीं? இப்ப இந்த யோசுவா என்கிற நேம்லே ஒரு புத்தகம் இருக்குது நான் பார்க்கிறோம். यहोशू के नाम पर ही एक किताब भी बाइबल में है करके हम देखते हैं। அதே போல காலேப் என்கிற நேம்ல ஒரு புத்தகம் இருந்திருக்கலாம். वैसे ही कालेब के नाम पर भी एक किताब हो सकती थी, ஆனா இல்லை. लेकिन नहीं है। ஏன் இப்ப இந்த காலேப்பு அடுத்த தலைவராய் எழும்பல? क्यों कालेब जो है अगला उनको बनना चाहिए था नेता, लेकिन क्यों नहीं बना? ஏன்னா இந்த காலேப்பை குறித்து அவ்வளவு விசேஷித்தமாய் வேத வசனத்துல இருக்கிறது. क्योंकि ये कालेब के बारे में इतनी श्रेष्ठ बातें बाइबल में लिखा हुआ है। எடுத்து வாசிப்போம். आए पढ़े யோசுவா எழுதுற புத்தகம் 14வது அதிகாரத்துல, यहोशू की 14 अध्याय में 14ஆம் அதிகாரத்துல
14 अध्याय में 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 7वीं आयत से लेकर पढ़ते हैं। தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். 40 வயதா இருக்கும்போது அவர் தேசத்தை வேவு பார்க்கிறதுக்கு மோசே அவரை அனுப்பியிருக்கிறார். जब यहोवा के दास मूसा ने मुझे इस देश का भेद लेने के लिए गादेश बरने से भेजा था, तब मैं 40 वर्ष का था और मैं सच्चे मन से उसके पास संदेश ले आया। வசனம் 10வது வசனம், 10वीं आयत में, இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயிடம் சொல்லி, இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று, இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன் என்று சொல்லுகிறார். और अब देख, जब से यहोवा ने मूसा से ये वचन कहा था, तब से 45 वर्ष हो चुके हैं, जिनमें इजरायली जंगल में घूमती फिरती रहे। उनमें यहोवा ने अपने कहने के अनुसार मुझे जीवित रखा है और अब मैं 85 वर्ष का हूँ। சோ இன்னைக்கு 85 வயசுல நான் இருக்கிறேன் என்று சாட்சியாய் சொல்லுகிறார். यानी वो गवाह बताता है कि आज मैं 85 वर्ष का हूँ। வசனம் 11ல, 11वीं आयत में, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. और आगे 11वीं आयत में देखते हैं, जितना बल मूसा के भेजने के दिन मुझ में था, उतना बल अभी तक मुझ में है। युद्ध करने व भीतर बाहर आने जाने के लिए जितनी उस समय मुझ में सामर्थ्य थी, उतनी ही अब भी मुझ में सामर्थ्य है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப எனக்கு 85 வயசுன்ட்டார். अब मेरा 85 उम्र करके उन्होंने कह दिया है। மோசே கர்த்தர் அழைக்கும் போது அவனுக்கு 80 வயதா இருந்தது. जब मूसा को परमेश्वर ने बुलाया तब वो 80 वर्ष का था। இப்ப இவருக்கு 85 வயசா இருக்கிறது. अब खालिब के लिए 85 उम्र है। சோ இந்த நேரத்துல அவர் எனக்கு மலைநாட்டை தாருங்க என்று சொல்லி அவர் கேட்கறதை நான் வாசிக்க முடியுது. इस वक्त में वो पहाड़ देश के लिए मांगते हुए हम देख पाते हैं। சோ அவருடைய விருப்பத்தின்படி அங்க எபிரோன் அவருக்கு சுதந்திரமாய் கிடைக்கிறது. वैसे ही उनकी इच्छा के अनुसार हेब्रोन उनके लिए मिला। எபிரோன் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு ஏரியா. हेब्रोन बहुत ही अच्छा एक देश है, ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம், यानी एक बहुत आशीष से भरा हुआ स्थान है। ஒரு செழிப்பான ஒரு இடம். वो बहुत ही सफलता से भरा हुआ स्थान है। இப்ப இந்த இடத்துக்கு அவர் உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறாரு. अब इस स्थान के लिए वो मांग रहा था। சோ அதே பலன் எனக்கு இருக்குங்கிறாரு. यानी वो कहते थे उसी बल, वही बल, जितना बल था उसी वही बल अभी भी है। எனக்கு என்ன கேள்வினா, இப்ப அதே பலன் இருக்கும்போது யோசுவாவுக்கு அப்புறம் இவர் லீடரா வந்திருக்கலாமே என்கிற ஒரு கேள்வி இருந்தது. यानी सवाल क्या था हमारा, उतना बल अभी तक है मुझ में करके जो कहता है, तो यहोशू के बाद अब खालेब को ही आना चाहिए था एक नेता के रूप में। இப்ப இந்த யோசுவா மரித்த பிறகு अब यहोशू के मरने के बाद ஜனங்கள் மீண்டும் அவரவருடைய விருப்பத்தின்படி வணங்க செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். लोग क्या करने लगे, अपने अपने मन के अनुसार काम करने लगे। இப்ப எந்த ஒரு ராஜாவும் தேசத்துல இல்ல, अब कोई भी राजा नहीं रहा देश में, எந்த ஒரு தலைவரும் இல்ல. या कोई भी नेता में ही नहीं है। அப்ப இந்த சூழ்நிலையில கண்டிப்பா காலேப் எழும்பி இருக்க வேண்டும். तो ऐसे परिस्थिति में जरूर कालेब को उठना चाहिए था। ஆனா என்ன நடக்குதுன்னா, लेकिन क्या हुआ था, காலேப் எழும்பல, कालेब नहीं उठा, வேற ஒருத்தரை எழும்ப வைக்கிறார். किसी और को प्रभु ने खड़ा किया। அவர் யாருன்னா ஒத்தேனியேல். वो कौन था? ओत्निएल था। இந்த ஒத்தேனியேல் தான் நியாயாதிபதிகள் புத்தகத்தோட முதல் நியாயாதிபதியாய் வருகிறார். ये ओत्निएल ही न्यायों की किताब का पहला न्यायी था। இங்க காலேப் வரவில்லை, कालेब नहीं आया, இங்க ஒத்தேனியேல் வருகிறாரு. यहाँ पर ओत्निएल आते हैं। சத்துருக்களை மேற்கொள்வதற்கு இங்கு காலேப் எழும்பல, ஒத்தேனியேல் இங்க எழும்புறதை பார்க்கிறோம். यानी अपने शत्रुओं को हराने के लिए परमेश्वर कालेब नहीं खड़ा हुआ, वरन ओत्निएल ने खड़ा हुआ। எடுத்துக்கொள்ளுங்க நியாயாதிபதிகள் புத்தகம் न्यायों की किताब 1வது அதிகாரத்தை पहला अध्याय की और पलटे 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 11वीं आयत से लेकर पढ़ते हैं। அங்கே இருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாய் போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்போர் என்று பெயர். वहां से उसने जाकर तबीर के निवासियों पर चढ़ाई की। तबीर का नाम तो पूर्व काल में किरियात सेपेर था। அப்பொழுது காலேப், இப்ப காலேப் பேச ஆரம்பிக்கிறாரு.
கீரியாத் செப்போரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்கிறார். तब कालेब ने कहा, यानी अब कालेब तो बोल रहा था, जो किरियात सेपेर को मार के ले उसमें अपनी बेटी अक्सा को ब्याह दूंगा. இங்க காலே பாருங்களேன், ரொம்ப அற்புதமா ஒரு காரியத்தை சொல்றாரு. यहाँ पर कालेब ने बहुत ही एक अच्छी बातों को बताता है. யோசுவா புத்தகத்துல என்ன சொன்னாரு, எனக்கு 85 வயசு, அதே பேலன்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் மலை நாட்டை பிடிப்பேன் அப்படி எல்லாம் பேசினவரு. यहोशू की किताब में उन्होंने बोला था, जितना बल उस समय था अभी भी उतना ही बल है मुझ में करके, इसीलिए मैं उस पहाड़ देश को मैं ले लूंगा करके जो कहता था वो कालेब अब यहाँ पर कह रहा है. இப்போ இந்த தெபீரின் குடிகளுக்கு விரோதமாய் சண்டை போடணும், நான் போடல, வேற யாராவது வந்து போட்டுட்டா நான் ஜெயிச்சா என்னுடைய மகளை நான் கொடுப்பேன்னு சொல்றார் பாருங்களேன். अब तबीर की निवासियों के विरोध चढ़ाई करना चाहिए, अगर जो कोई उसका जीत लेगा उनके लिए मैं अपनी बेटी अक्सा को ब्याह में दूंगा. இங்க என்ன கவனிக்கிறோம்னா, यहाँ पर क्या हमें ध्यान देना चाहिए. காலேப் எழுந்து போகல, कालेब नहीं गया, காலேப் யுத்தத்திற்கு போகல, कालेब युद्ध के लिए नहीं गया, காலேப் சத்ருவை மேற்கொள்வதற்கு போகல, कालेब ने शत्रुओं को विजय पाने के लिए नहीं गया, காலேப் வாக்குத்தத்தப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அவர் ரெடி ஆகல, कालेब ने जो वादा किया देश को स्वतंत्र करने के लिए नहीं गया. ஆனா யாராவது போறீங்களா, ஜெயிச்சா நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்றாரு. लेकिन यदि कोई जाएंगे क्या, अगर जीतेंगे तो मैं अपनी बेटी को ब्याह दूंगा. இந்த தெபீர் என்கிற ஏரியா ஆல்ரெடி இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில இருந்தது. ये तबीर देश था पहले से ही इजराइलों के हाथ में ही था. யோசுவா 10:38 நம்ம வாசிக்க முடியுது. यहोशू 10 का 38वें आयत में हम देख सकते हैं. ஆனா இப்ப அது வேற ஒரு ஜனங்களுடைய கரத்துல போயிருச்சு. लेकिन अब वो दूसरे के हाथे में चला गया. இப்ப அது மீண்டுமாய் பிடிக்க போகணும், दोबारा उसे पकड़ने के लिए जाना चाहिए था. அதோட அர்த்தம் என்னென்றால், इसका मतलब क्या है? அந்த தெபீர் என்கிற அர்த்தம் பின்னாடி உள்ள இடம் என்று அர்த்தம்பா. तबीर का मतलब यह है कि पीछे का क्षेत्र, பின்னாடி, அதான் பேக் पीछे. சைடு. ஆமா, இப்ப இத பிடிக்கிறதுக்கு காளை பெலும்பல யாராவது போறீங்களான்னு ஒரு அழைப்பு கொடுக்கறாரு. अभी इस स्थान को पकड़ने के लिए, जीतने के लिए कालेब नहीं गया, वरन उन्होंने कौन जाएंगे करके पूछ रहा था. அந்த டைம் தான் ஒருத்தர் எழுத போறாரு, அவர் தான் யாரு? ஒத்தேனியேல். उस समय ही एक व्यक्ति उठ खड़ा, वो नाम क्या है? ओत्नियेल. ஹalleluya. हालेलुया. அவர் யார் என்றால் காலேப்புடைய தம்பியாகிய கேனாசியின் குமாரனாகிய ஒத்தேனியேல். ये ओत्नियेल कौन था? वो जो है कालेब के छोटे भाई कंजी ओत्नियेल ने उसे ले लिया. இந்த கேனாஸ் என்றால் வேட்டைக்காரன் அல்லது புலம்பல், இப்படிப்பட்ட அர்த்தம் உடையதா இருந்தது. कंजी का नाम है वो हंटिंग करने वाला, शिकार करने वाला है. இப்ப இப்படிப்பட்ட ஒரு புலம்பல் நிறைந்த ஒரு குடும்பத்துல பிறந்த இந்த ஒத்தேனியேல் இப்ப முடிவெடுக்கிறாரு, நான் போய் அந்த தெபீரின் குடிகளுக்கு விரோதமாய் எழும்பி தேசத்தை சுதந்தரிப்பேன் என்று அவர் எழும்புவதை நான் பார்க்க முடியும். इस परिवार में जो जन्म किया ओत्नियेल ने एक निर्णय लिया, मैं जाऊंगा और तबीर के निवासियों को जीत लूंगा करके उन्होंने निर्णय लिया है. இதுல காலேப்புடைய இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவை பாருங்களேன், நான் என் மகளை மட்டும் தான் கொடுப்பேனே தவிர எனக்கு ஆசீர்வாதமான ஒரு லேண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஹெப்ரோனு, நல்ல வெளிச்சல், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அவர் சொல்றாரு, என் மகளை மட்டும் தான் கொடுப்பேன்ங்கிறாரு. तब ये ओत्नियेल ने कहा तो मैं जाऊंगा करके, तब कालेब ने और एक बातों को कहा, क्या कहा? मैं केवल मैं अपनी बेटी को ही ब्याह में दूंगा, ना उस देश को जिसके मैंने जीता है, हेब्रोन जो सफलता से भरा हुआ है, हरी भरा है, उसको नहीं दूंगा करके उन्होंने कहा. ஆமென். இந்த ஒத்தேனியேல் இன்னொரு ஒரு சண்டை போடுறாரு. और ओत्नियेल ने और एक बातों को किया. 3வது அதிகாரத்துல 3 अध्याय में 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 7वीं आयत से लेकर, இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்து தங்கள் தேவனாய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரங்களையும் சேவிக்கிற போது, इस प्रकार इस्राएलियों ने यहोवा की दृष्टि में बुरा किया और अपने परमेश्वर यहोवा को बोलकर बाल नाम देवताओं और अशोरा नाम देवियों की उपासना करने लग गए. கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மொசபத்தாவின் ராஜாவாகிய கூசான் ரிஸ்திதாயிமின் கையில விற்று போட்டா. तब यहोवा क्रोधित इजराइल पर भड़का और उसने उनको अरम-हरेम का राजा खुशी सोत्रमे के अधीन कर दिया. யாரு கண்ட்ரோல்ல வருது? किसके अधीन में आया? மொசபத்
ஓமியாவின் ராஜாவின் கண்ட்ரோல்குள் வருகிறது. यानी अरम हरेम की राजा की अधीनता में वो आ गया. இந்த மெசொப்பொத்தேமியான் என்கிற நேம் நமக்குள்ள வரும்போதே ஏதோ ஒரு ஞாபகம் வந்திருக்கணும் கண்டிப்பா. जब ये अरम हरेम का नाम सुनते हैं तो हमें कुछ याद होनी चाहिए. இது யாருடைய ஊருங்க? ये किसका गांव था? ஆபிரகாமுடைய சொந்த ஊர் இல்லையா? अब्राहम का अपना गांव था. இதை குறித்து அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்துல வாசிக்க முடியுதே. इसके प्रति हम प्रेरितों के काम में पढ़ते हैं. 7ஆம் அதிகாரத்துல 7वें अध्याय में 2ஆம் வசனத்துல प्रेरितों के काम 7वें अध्याय का दूसरा आयत में சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடிக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும் போதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். और उसने कहा, हे भाइयों और पितरों सुनो, हमारा पिता इब्राहिम हरान में बसने से पहले जब मेसोपोटामिया में था तो तेजोमय परमेश्वर ने उसे दर्शन दिया. அப்ப ஆபிரகாம் உடைய பழைய வாழ்க்கை இந்த மெசொப்பொத்தேமியால இருந்துச்சு. यानी इब्राहिम का पुराना जीवन था, ये मेसोपोटामिया में था. இப்ப இந்த மீண்டும் அந்த பழைய வாழ்க்கை இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள போயிருச்சு. अब वही ऐसा ही पुराना जिंदगी इस्राएल लोगों के अंदर चला गया. இந்த மெசொப்பொத்தேமியா என்கிற பாவ பழைய சாப நிறைந்த இடத்தை விட்டு தான் ஆபிரகாமே நீ புறப்படு என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமோட பேசினாரு. इस मेसोपोटामिया जो पापों से श्रापों से भरा हुआ स्थान को छोड़कर ही परमेश्वर ने इब्राहिम से कहा कि तू यहाँ से निकल करके. சோ அந்த பழைய இடத்தை விட்டு ஆபிரகாம் புறப்பட்டு போய் கர்த்தர் அவனுக்கு புதிய இடத்தை கொடுக்கறாரு. उसी पुराना स्थान को छोड़कर जब इब्राहिम ने गया था तो परमेश्वर ने नई स्थान को उनके लिए सौंपा. ஆனா இப்ப என்ன வாசிக்கிறோம்? लेकिन अब हम क्या पढ़ते हैं? திருப்பியும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பழைய ஸ்வபாவத்துக்கு போய் விட்டார்கள். अब फिर भी इजराइल लोग जो क्या कर रहे थे, अपने पुराने स्वभाव में पुरानी जिंदगी में चले गए, பழைய மாம்சத்துக்கு போய் விட்டார்கள். यानी मांस के जीवन में चले गए. இதை யார் பார்க்கறா? इसे कौन देखा है? ஒத்தேனியல் பார்க்கறாரு. ओथनिएल ने देखा, காலை பார்க்கல. कालेब नहीं. இதுக்கு முன்னாடி ஒரு யுத்தத்தை பார்த்தோம். इससे पहले एक युद्ध को हमने देखा था. ஆல்ரெடி தேசம் நம்ம கையில இருந்துச்சு, ஆனா அது மீண்டும் போயிருச்சு. அதை எதிர்த்து காலை எழும்பல, ஒத்தேனியல் தான் எழும்புறாரு. पहले ही देश उनके हाथ में था, लेकिन फिर तबीर के हाथों में चले गए. लेकिन उसके विरोध खालेब ने उठा, लेकिन ओथनिएल ने ही उठा और वापस लौटाया. இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? மீண்டும் ஜனங்கள் மெசொப்பொத்தாமியா பழக்க வழக்கத்துக்கு போயிட்டாங்க. यहाँ क्या देखते हैं कि फिर भी वापस लोग क्या करने लगे, मेसोपोटामिया की आदतों की ओर चले गए. ஆபிரகாம் எதை விட்டு வந்தானோ அதை திருப்பி இவங்க பிடிக்கிறாங்க. अब्राहम जिस बातों को छोड़कर आया था, उन्हीं बातों की ओर लोग चले गए. ஆபிரகாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாரு, ஆனா ஆபிரகாமுடைய சந்ததி அது வேண்டும் சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. अब्राहम ने ये नहीं चाहिए करके मना करके आया, लेकिन अब्राहम की वंश जो है उसे चाहिए करके पीछे चले गए. இதை ஒத்தனியல் பார்க்கறாரு. इन बातों को ओथनिएल ने देखा, அவனுக்குள்ள வைராக்கியம் வருகிறது. उनके अंदर जल उठा. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில आज भी हमारे जीवन में எதையோ காரியங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருப்போம். कितने ऐसे बातों को हम छोड़कर आए हैं. இது பாவம், இது அசுத்தம், இந்த இடத்தை விட்டு போ என்று சொல்லி கர்த்தர் நம்மோட கூட பேசி இருப்பாரு. ये पाप है, ये अशुद्ध है, इस जगह से छोड़कर जाओ करके प्रभु हमसे बातें करते होंगे. ஆனா இப்ப திருப்பி அதே இடத்துக்கு போயிட்டோம். लेकिन वापस हम उसी स्थान की ओर लौट जाते हैं, அதே ஸ்வபாவத்துக்குள்ள போயிட்டோம். उसी स्वभाव के अंदर चले जाते हैं. இது கர்த்தர் வெறுக்கிறாரு. इस बातों को प्रभु घृणा करते हैं. ஒருவேளை காலேப் அமைதியா இருக்கலாம், कालेब शायद चुप रह सकता है, ஆனா ஒத்தேனியேல் அமைதியா இருக்க முடியாது. लेकिन ओथनिएल चुप नहीं रह सकता. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் தெரியுங்களா? यहाँ पर क्या देखते हैं? அங்க ஒத்தேனியேல் என்னும் இரட்சகரை கர்த்தர் எழுப்புகிறார். ओथनिएल करके एक रक्षक को प्रभु ने खड़ा किया அவருடைய है. பேரு பைபிள் இவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது 9வது வசனத்துல. 9वीं आयत में उसका नाम को बहुत ही सुंदर तरीके से प्रभु ने लिखे हैं. ஒத்தேனியேல் என்னும் இரட்சகரை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். ओथनिएल करके एक रक्षक को प्रभु ने उनके लिए खड़ा किया है. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு இரட்சகரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். यानी एक कंजी को, एक रक्षक को प्रभु ने खड़ा किया है, எங்க छुड़ाने वाला को. மோசே எழுப்ப பண்ணினார் கர்த்தர். मूसा को प्रभु ने खड़ा किया. மோசேக்கு அப்புறம் யோசுவாவை கர்த்தர் எழுப்ப பண்ணார். उसके बाद यहोशू को खड़ा किया. யோசேக்கு அப்புறம் காலேப்பல்ல இங்கு ஒத்தேனியேலை கர்த்தர் எழுப்புகிறார். यहोशू के बाद कालेब नहीं वरन ओथनिएल को प्रभु ने खड़ा किया है. அவனுக்கு இரட்சகர் என்கிற நேம் வருகிறது நான் பார்க்கிறோம். और ओथनिएल का नाम छुड़ाने वाला भी रखा गया है. 10வது வசனத்துல வாசிக்கிறோம் 3:10ல. और न्यायों की 3रा अध्याय 10वीं आयत में पढ़ते हैं, அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். उसमें यहोवा का आत्मा समाया. ஹல்லேலூயா.
அல்லேலூயா हालेलुया। அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். और वह इजरायलियों का न्यायी बन गया। ஆமென் आमीन। ஆனா காலேப் என்ன பண்ணாரு? लेकिन कालेब ने क्या किया? நான் வீட்ல இருக்கிற வேற யாராவது போய் யுத்தம் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சாரு. मैं घर पे रहूंगा, किसी और जाकर युद्ध करना करके बोला। ஆனா இந்த இடத்துல ஒத்தனியேல யுத்தம் பண்ண போகிறாருங்க. लेकिन यहाँ पर ओत्नीएल आप खुद ही लड़ने के लिए निकला। என்ன நடந்தது? क्या हुआ? அந்த மெசொப்பொத்தாமின் ராஜாவை அவன் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். वहां पर उस मेसोपोटामिया में के अराम के राजा को परमेश्वर ने उनके हाथ में कर दिया है। ஆமென். हालेलुया। ரெண்டு யுத்தத்தை இது ஒத்தனியேல் பண்ணுகிறாருங்க. यानी दो युद्ध को ओत्नीएल ने लड़ा। இது ரெண்டு யுத்தத்துல இருந்து என்ன நடக்குது? ये दो युद्धों में से क्या हुआ था? ஒன்னு 11 வசனத்துல தேசத்துல அமைதல் சைலண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் உண்டாகுது. और 11वीं आयत में हम पढ़ते हैं देश में शांति बनी रही। இரண்டாவதாக दूसरा, ஒத்தனியேலுக்கு விவாகம் நடக்குது. और ओत्नीएल के लिए शादी हुई। ஆமென். ஆமென். ஒரு பழைய ஸ்பாவத்தை நாம் வெறுத்து அதுல ஜெயம் கொண்டோம் என்றால் ஒரு சமாதானம் கிடைக்குது. यदि हम अपनी पुरानी स्वभाव को जीत कर उसमें विजय पाते हैं तो हमारे लिए शांति मिलेगी, शांति बनी रहेगी। இரண்டாவதாக दूसरा, ஒத்தனியேல் ओत्नीएल எழுந்து யுத்தத்துக்கு போகிறாரு. उन्होंने उठकर युद्ध के लिए गया। காலேப் கூட வரல. कालेब ने उनका साथ नहीं आया। ஏதோ காலேப்புடைய நிலம் அந்த ஹெப்ரோன் பசுமையான இடம் எனக்கு கிடைக்கும் என்கிற எண்ணத்துல அவர் போகல. कालेब की हेब्रोन की स्थान जो है वो मुझे मिल जाएगा करके सोचते हुए ओत्नीएल ने युद्ध के लिए नहीं गया। நாங்க பெற்றிருந்த இடம் இப்ப நாங்க இழந்துட்டோம், மீண்டும் அதை பெற்ற வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு போனார். அவருக்கு விவாகம் நடந்தது. जो स्थान हमने खो दिया था उसे मुझे वापस लौटाना है करके उन्होंने सोचकर गया। उनके लिए वहां पर शादी भी हुई। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, முதல் ரெண்டு காரியம் நம்ம பார்க்கிறோம். दो बातों को हम देख सकते हैं। ஒன்னு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாக்குள்ள கடைக்கு போகிறாரு இடம். पहला जो है शांति से बनी हुई स्थान की ओर उन्होंने प्रवेश किया। இரண்டாவதாக விவாகத்துக்குள்ள போகிறார். और उनकी शादी के जीवन में गया। ஆமென். आमीन। இது வேற மாதிரி ஆவிக்குரிய அர்த்தத்தில் கூட சொல்லலாமே. इसमें दूसरी तरीके से भी हम बोल सकते हैं। பழைய வாழ்க்கையை விட்டு நம்ம வரும்போது यदि पुराना जिंदगी को छोड़कर यदि हम आए, எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகுது. मेरे लिए एक शांति मिलेगी। மீண்டுமாய் வருகிற சில யுத்தத்தை நான் மேற்கொள்ளும் போது और फिर जो भी युद्ध आती है उस पे मैं विजय पाऊंगा तो எனக்கு விவாகம் கிடைக்குது. मेरे लिए एक ब्याह भी होती है। ஆமென். आमीन। விவாகம் யாரோட? ब्याह किसके साथ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட, प्रभु यीशु मसीह के साथ, மணவாளன் ஆகிய கூட हमारे दुल्हन के साथ நம்மளுக்கு ஒரு விவாகம் உண்டு. हमारे लिए एक शादी भी है, ब्याह है। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதனால தான் அவனுக்கு நேம் அழகான ஒரு நேம், இரட்சகர் என்கிற ஒரு நேம். इसीलिए ओत्नीएल के लिए एक बहुत अच्छा एक नाम दिया गया है, छुड़ाने वाला। ஆமென். आमीन। தேசம் அமைதலா இருந்துச்சு. और देश शांति बनी रही। 3:11 வாசிக்கிறோம். तीसरा अध्याय 11वीं आयत में पढ़ते हैं। தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்துச்சு. तब 40 वर्ष तक देश में शांति बनी रही। கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணம் அடைந்தார். और उन्हीं दिनों में कंजी ओत्नीएल मर गया। ஹalleluya. हालेलुया। தேசத்திற்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு மரணம் அடைகிறார்கள். यानी देश के लिए जो करना है उसे कर कर उन्होंने मर गए। தேவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு மரணம் அடைகிறார்கள். जो परमेश्वर के लिए जो करना है उसे कर कर मर गए। ஆமா, அதாவது ஒத்தனுடைய எண்ணம் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு பசுமையான இடம் கிடைக்குமா என்பதெல்லாம் அல்ல. ओत्नीएल का सोच ये नहीं था कि मेरे लिए क्या मिलेगा, मेरे लिए हरी भरी जगह मिलेगी क्या करके। தேசத்திற்கு எனக்கு வேண்டும், मेरे देश के लिए क्या चाहिए என் था, இரட்சகருக்கு நான் என்ன செய்யணும், मैं अपने प्रभु के लिए क्या करना चाहिए, என் தேசத்தின் அமைதலுக்கு சமாதானத்துக்கு நான் என்ன செய்யணும். अपने देश की छुटकारा के लिए शांति के लिए मुझे क्या करना है। ஆமென். आमीन। இப்ப காலேப் அவனுடைய மகளாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கறாங்க. कालेब जो है अपनी बेटी अक्सा को ओत्नीएल के लिए ब्याह में दे दिया। 1 அதிகாரத்துல 14 வசனத்தை வாசிக்கும்போது पहला अध्याय 14 आयत में पढ़ता है। அவள் புறப்படுகையில் என் தகப்படத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றார். और जब वह ओत्नीएल के पास आई तब उसने उसको अपने पिता से कुछ भूमि मांगने को
उबारा। फिर वह अपने गधे पर से उतरी। तब कालेब ने उससे पूछा, तू क्या चाहती है? அல்லேலூயா. हालेलुया। இங்க காலேப் ரொம்ப கிளவரா வேலை செஞ்சிருக்காரு. यहाँ पर कालेब ने बहुत ही चालाकी से काम किया है। இந்த ஒத்தேனியல் போய் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு வந்திருக்கான் மனுஷன். ओत्नीएल ने वो युद्ध कर कर जीत कर आया है। தன் மகளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. अपने बेटी से कालेब ने शादी तो करा दिया। சோ இவ்வளவு ஒரு பெரிய பெரிய வெற்றியை தேசத்திற்கு கொடுத்திருக்காருல இந்த ஒத்தேனியல். इतना बड़ा एक जीत को देश के लिए दिया है ओत्नीएल ने। மகளோட கூட இன்னும் நிறைய gift எல்லாம் கொடுத்திருக்கலாமே. अपने बेटी के साथ और ज्यादा तोहफाएं तो दे सकता था कालेब ने। ஆனா மனுஷன் என்ன கொடுக்கறாரு? लेकिन व्यक्ति ने क्या दिया था? ஒரு வறட்சியான லேண்ட் எடுத்து கொடுக்கறார். एक सूखी जमीन को उनको दे दिया था। ஒத்தேனியல் ரொம்ப நல்ல மனுஷன் போலக்கு. ओत्नीएल इतना अच्छा व्यक्ति था। த மாமனாராகிய காலேப்ட்ட என்னப்பா இதெல்லாம் கொடுக்குறீங்க, இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படிலாம் கேட்கல. अपनी ससुर से ये नहीं पूछा कि आपने कैसा जमीन मेरे लिए दिया करके। மாமனாரே, நீங்க நல்ல ஹெப்ரோன்ல நல்ல செழிப்பா மலைநாட்டுல நல்ல வசதியான செழிப்பான இடத்துல ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, எனக்கு போய் இப்படி ஒரு ட்ரையான ஒரு வறட்சியான லேண்டை பாலைவனத்தை கொடுத்துக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா? நான் உங்க பேச்சை கேட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் யுத்தத்துக்கு போய் நான் வெற்றியை கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு இப்படி பண்ணீங்களே அப்படிலாம் கேட்கவே இல்லை. ओत्नीएल ने ये भी नहीं कहा अपने ससुर जी से, आपने कैसा जमीन मेरे लिए दिया, इतना सूखा जमीन क्यों दिया है, अपने लिए इतना अच्छा जमीन रख दिया है, मैं तो आपके चलते मैंने गया और युद्ध किया, जीता है, तूने ऐसा कैसा करिया करके उन्होंने नहीं पूछा। அல்லது ஒத்தனியல் அக்சால்ட்ட தன் புது மனைவிட்ட போய் உங்க அப்பாட்ட போய் கேட்டு வா, அவர் நல்லா உட்காந்துக்கிறாரு, செழிப்பா இருக்கிறாரு, இதை போய் வாங்கிட்டு வா, அதை போய் வாங்கிட்டு வா, அப்படிலாம் நடக்குது பார்த்தீங்களா நிறைய இன்னைக்கு உலகத்துல. அப்படியும் அவர் கேட்கவே இல்லைங்க. और ओत्नीएल ने ऐसा भी तो नहीं किया कि आजकल जैसे होता है, अपने पत्नी से ये नहीं कहा कि तू जाकर अपने पापा से ये लेकर आओ वो लेकर आओ करके। ஒருவேளை அக்சால் கூட சொல்லியிருப்பாங்க, शायद अक्साल भी कहती होगी, ஒத்தனியல்கிட்ட எங்க அப்பாட்ட இதெல்லாம் கேளுங்க, அவர் நிறைய வச்சிருக்கிறாருங்க. ஆனா ஒத்தனியல் கேட்கவே இல்லைங்க. हमारे पिता से आप मांगिए ना, तो मेरे पिता के पास बहुत सारा चीजें हैं करके, लेकिन ओत्नीएल ने कुछ नहीं मांगा। எதை கொடுத்தாரோ மாமனார் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கிறார். जो कुछ मिला है उसे लेकर उन्होंने चलते आया। அப்படின்னா அவருக்கு எந்த ஆசையுமே இல்லைங்க. इसका मतलब उसके लिए अपने लिए कुछ इच्छा नहीं है, அதனால தான் அவருக்கு ரட்சகர்னு பேர் வந்திருக்கு. इसलिए उसका नाम छुड़ाने वाला करके आया है। இவன் மனுஷர்கள் உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஒரு வறட்சியான இடத்தை கொடுத்தா கூட நீங்கள் அமைதலாக இருங்க, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவா. यदि लोग आपके लिए ऐसे सूखी जमीन को भी दे क्यों ना हो, आप चुपचाप रहिएगा, परमेश्वर उन सारी बातों को बदल डालेंगे। நீங்கள் பொறுமையோடு இருங்க, आप धीरज धरिए, நீங்கள் தான் அடுத்த தலைவராக போறீங்க. अगला नेता आपको ही बनेंगे। ஆமென். आमीन, அல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த பெண்ணு தான் போய் அவங்க அப்பாட்ட கேட்குறா. अब ये उनकी कालेब की बेटी ही अपने पापा से मांगी। 15வது வசனத்துல 15वें आयत में, அப்போ அக்சால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும்ங்கறா. मेरे लिए एक आशीर्वाद दे करके मांगी। அப்ப இதுவரையும் அப்பா ஒரு ஆசீர்வாதம் கூட தரல. यानी इसका मतलब उनके पिता ने अभी तक एक आशीर्वाद को भी नहीं दिया, ஆனா பெரிய ஆசீர்வாதம் ஒத்தனியல் தான் அவளுக்கு. लेकिन उनके लिए उसके लिए बहुत बड़ा आशीष कौन था? ओत्नीएल ही था। அந்த பெண்ணு கேட்கிறா, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீங்களே, ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றா. उस स्त्री ने पूछी, तूने मुझे दक्षिण देश तो दिया है, तो झल के सोते भी दे करके वो मांग रही थी। அதுக்கப்புறம் தாங்க காலேப் எடுத்து தராரு. इसके बाद ही कालेब ने उसको जमीन को दिया है, सोते को हालेलुया। दिया है। हालेलुया। हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இந்த ஒத்தனியல் தான் முதல் நியாயாதிபதியாய் கர்த்தர் எழுப்புகிறார். ये ओत्नीएल को ही परमेश्वर पहला न्यायी के रूप में खड़ा किया ஆனா है। இஸ்ரவேல் ஜனங்க ராஜா இல்லாதனால அவா தான் இஷ்டத்தின்படி செஞ்சு கொண்டிருந்த நேரத்திலே जब इजराइल लोग अपने मनभावने कार्य कर रहे थे, क्योंकि राजा नहीं था, कोई नहीं था, इसीलिए उस समय में அந்நிய ஜாதிகள் ஜனங்கள் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள வந்தாங்க. பாவம் உள்ள வந்துருச்சு, சாபம் உள்ள வந்துருச்சு. இந்த நேரத்துல கர்த்தர் காலேப்பை எழுப்பல, ஒத்தேனியலை கர்த்தர் எழுப்பி இரட்சகராய் பயன்படுத்தி இருக்கிறார். तब अन्य लोग इस्राएल देश में प्रवेश कर लिया और उनके साथ वो सारा पाप श्राप सब कुछ आ गया था। तब होकर परमेश्वर ने छुड़ाने के लिए कालेब को नहीं, ओत्नीएल को परमेश्वर ने खड़ा किया है। நான் காலேப்பை நான் தப்பால நான் பேசல. हम कालेब को गलत नहीं बोल रहे हैं। இந்த காலேப் மோசே கூட இருந்தாரு. कालेब यहोशू के साथ था। இந்த காலேப் தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு போனாரு. एक कालेब ने यहोशू के साथ मिलकर भेद देखने के लिए गया था। 85 வயசுலயும் சண்டை போட்டு மலைநாட்டை எனக்கு தாருங்கன்னு சொன்னாரு.
85 उम्र पर भी उन्होंने पहाड़ी देश को मुझे चाहिए करके मांग रहा था। காலேப்புக்கு வயசு ஆனாலும் வாலிப நாட்கள் இருந்த பலன் எனக்கு இருக்குதுன்னு சொன்ன மனுஷன் यदि वो बुढ़ापे में है तब भी वो कह रहा था कि मुझे जवान की सा बल अब भी है करके वो कह रहा था। இப்ப செழிப்பான இடத்துல உட்கார்ந்துட்டாரு, யுத்தத்துக்கு போகல। अब उन्होंने सफलता के स्थान में बैठ गया, युद्ध के लिए नहीं गया। கர்த்தர் பார்க்கிறார் எல்லாத்தையும்। यहोवा परमेश्वर ने सब कुछ देखा। எனக்கு இந்த அனுபவம் இருந்துச்சு, எனக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு, அவங்க பெரிய ஊழியக்காரங்களோட இருந்தேன், அந்த டெஸ்ட் மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் ரைட்டு। இப்ப நான் என்ன செய்யறேன், அதுதான் முக்கியம்। मेरे लिए ऐसा अनुभव है, वैसा अनुभव है, मैं बड़े बड़े सेवक लोगों के साथ रहा, ये किया वो किया, लेकिन अब आप कहाँ बैठे हैं? இப்போ ஒரு ரட்சகரை எழுப்பணுங்க। अब एक छुड़ाने वाला का जरूरत है। இப்போ நம்ம தேசத்திற்காக நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்துல வந்து अब हम अपने देश के लिए युद्ध करने का वक्त में आए हैं। ஹalleluya, हालेलुया। கர்த்தர் உங்களை எழுப்புகிறார் இந்த வேளையில। परमेश्वर आपको इस साल में खड़ा कर देते हैं। ஆமென், आमीन, ஹalleluya। हालेलुया। ஜெபம் பண்ணுவோமா? आइए प्रार्थना करें। நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்। अच्छा परमेश्वर, हम तेरा धन्यवाद करते हैं। ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் உமக்காக நீர் எழுப்பி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்। हर एक समय पर आप अपने लिए एक एक व्यक्तियों को खड़ा करते हैं। खुदावन धन्यवाद। இந்த வேளையிலே முதல் நியாயாதிபதியாக ஒத்தேனுக்காக நன்றி செலுத்துகிறோம்। इस वक्त हम पहला न्यायी उथनील के लिए धन्यवाद करते हैं। காலேப் இருக்க வேணும், ஆனா அந்த இடத்துல ஒத்தேனியல் வந்துட்டார் ராஜா। कालेब को होना चाहिए था, लेकिन वहां पर उथनील आ गया। உம்முடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப வித்தியாசமா இருக்குது ராஜா। प्रभु, आपकी चुनाव तो कितनी अद्भुत है। இந்த ஒத்தேனியலுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம், அவர் மேல் இருந்த அந்த கிருபை எல்லாத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்। उथनील के ऊपर जो अभिषेक था, अनुग्रह था, उस सारी बातों के लिए प्रभु हम तेरा धन्यवाद करते हैं। இன்னைக்கு நாங்களும் எங்கள் தேசத்தின் சமாதானத்திற்காக, ஜனங்களுடைய அமைதலுக்காக, நாங்கள் இழந்து போன அந்த இடத்தை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாங்களும் யுத்த வீரர்களாய் எழும்பி நிற்க எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா। आज हमें भी ऐसा खड़ा कर खुदावन, ताकि हम अपने देश की जो खोया हुआ शांति को वापस लौटाने के लिए, जिस स्थान को हमने खो दिया वहाँ पर पहुँचने के लिए खुदावन हमें भी एक शूरवीर बनाकर खड़ा कर। ஏதோ எங்களுக்காக, எங்களுடைய நலத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக அல்லாதபடி தேசத்தின் நலனுக்காக, அன்றைய பரலோகத்தின் திட்டம் செயல்படுவதற்காக, ஜனங்களின் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் எப்பொழுதும் நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக। केवल अपने लिए नहीं, अपने स्वार्थी के लिए नहीं, वरन खुदावन हम देश के लिए, लोगों के लिए हमेशा हम खड़े रहने पाएं। खुदावन எங்களை இரட்சகராய் எழுப்புவீராக। हमें एक छुड़ाने वाले के तौर पर खड़ा कर। खुदा, ஒத்தேனியல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார்। उथनील के ऊपर परमेश्वर की आत्मा था। அவன் அந்த மொசபொத்தியாமின் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார்। उन्होंने मुसपत्यामिया राजा को उन्होंने जीत लिया था। இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேலே வந்து எங்களுடைய பழைய காரியங்கள், மாம்சங்கள், ஸ்பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நீக்க எங்களுக்கு பலன் தாருவீராக। आज भी पवित्र आत्मा हमारे ऊपर रहकर समाकर खुदावन राजा हमें पुराने स्वभावों को, पापों को, श्रापों को खुदावन राजा उसे जीतने के लिए हमें मदद कर। எங்களுடைய தேசத்தின் அமைதலுக்கும் சமாதானத்திற்கும் நாங்கள் ஒரு காரணராக இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீர்। हमारे देश की शांति के लिए खुदावन, अनंत खुशियां के लिए हम भी एक कारण बन जाए। கிருபை செய்யுங்க। अनुग्रह कर। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே। उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, मेरे जीवित परमेश्वर। ஆமென், आमीन, ஆமென்। आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக। यहोवा परमेश्वर आपको आशीषित करे। Thank you, praise the Lord। प्रेज द लॉर्ड।